ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 270 பாயிண்ட் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. 24,050ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 23,800க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அண்ட் சஸ்டைன் ஆனாங்கன்னா ஸோ மார்க்கெட் 23,950 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி கேப் அப்லேயே ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒரு 24,050 டு 100 அந்த ரேஞ்சுக்கு போகலாம்னு சொல்லியிருந்தோம். ஒரு 24,060 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. அதே போல் டவுன் சைடில் இருக்கணும்னா இந்த க்ளோஸு கீழே இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். 23,775 கீழே இருந்தால் இங்கே இருக்கிற இடம் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஆர்டர் பிளாக்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து க்ளோஸு கீழே வரவே இல்லை. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது ஒரு 140 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்ட்டையே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு ஏகப்பட்ட டிகேஸ் வந்து நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த வார எக்ஸ்பைரியில் அடுத்து ஒரு நாள் தான் இருக்குது, மண்டே மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் ரொம்ப நேரம் கன்சாலிடேஷன் மோட்லேயே இருந்துகிட்டு இருந்தது. அதனால மார்க்கெட்டில் டிகேஸ் வந்து ரொம்பவே நடந்துச்சு அதிகமாக. ஓகே, இது ஆப்ஷன் செல்லருக்கான இடமா பார்த்துட்டு விட்டுருக்கணும். ஸோ எப்படி மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீக் அண்ட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து டைரெக்டாக நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கொண்டு போயிடுவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அப் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மாறிட்டாங்க. இந்த இடம் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்ச உடனே சொல்லிட்டோம் மார்க்கெட் வந்து சேஞ்ச் கொடுத்துருச்சு. திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத. பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்கிட்டேயே நம்ம சொன்னோம், இங்கே இருக்கிறத வச்சுட்டு இந்த ஜோனை வச்சுட்டு ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் பாட்டம் ஃபிஷிங் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளியராக நம்ம கொடுத்துருந்தோம். அதேமாதிரி பாட்டம் ஃபிஷிங் எடுத்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் டெக்னிக்கலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்பவே அதிகமாக மேலே போயிட்டாங்க. ஓகே, இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கிளியராக அப் ட்ரெண்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ எந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த ஆர்டர் பிளாக் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. சாரி, 24,200 டு 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்குல்ல, இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலில் விக் ஃபுல்லாக, ஸோ விக் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 23,700 டு 850 இந்த ஜோனில் வந்து ஒரு 1 ஹவரில் இருக்க மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேலே இருக்குது. ஸோ வேணாம், இப்போதைக்கு இந்த லெவல் ஒரு 800 பாயிண்ட்ஸ் அப் சைடில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் மார்க்கெட் மூவ் ஆக அடுத்தடுத்த நாளில் நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போ வந்து அதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மேஜர் 2 லெவலில் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். பக்கத்துலேயே இருக்கிறது அதுக்கு அடுத்து இருக்கிற லெவலையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி அதே போல் டவுன் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் லெவல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த இடம் பிரேக் கொடுத்துருச்சு. இந்த இடமும் மார்க்கெட் பிரேக் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா, பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கொடுத்துருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு இந்த ஜோனு ஓகேவா, இந்த இடம் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஜோனு. ஸோ இப்போ 23,600 டு 650 இந்த ஜோனில் இருக்குது. 800 டு 650. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் லெவல் சப்போர்ட்டு 23,450 இந்த ஜோனில் இருக்கும். அதுக்கு அடுத்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணணும் 1 ஹவரில் அப்படின்னா இந்த கேண்டில் தான், இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் தான். ஓகேங்களா, அது எந்த இடம் அப்படின்னா 23,950 ஆர் 23,000 ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதுதான் அடுத்த லெவல் டவுன் சைடில் இருக்கிற மேஜர் லெவல்ஸ். ஓகே, அப்போது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து
இடையில ஒரு நாள் லீவ் இருக்கு, டியூஸ்டே அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவு. அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் இருக்கு. எவ்வளோ பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1700 பாயிண்ட்ஸ் பிட்வீன்குள்ள மார்க்கெட் வந்து போகலாம் ஒன்று. அப்போ க்ளோஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதே போல் அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான மோஸ்ட்லி பாசிபிள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இன்னும் சில கீழெல்லாம் ஸோ மேஜராக என்ன நடந்தது லாஸ்ட் வீக்கில் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். மார்க்கெட் இங்கே இருந்து கண்டினியூவாக ஒரு ரேலி கொடுத்துருக்கு. சரி, அப்போ இதுக்கான கரெக்ஷன் பெரிய லெவலில் வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வரல. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாங்க, இங்கேருந்து ஒரு 50% கிட்ட ஒரு 38% ஒரு ரிவர்சல் சின்ன சின்னதாக மார்க் பண்ணுங்களேன். ஸோ ஆக்சுவலி இந்த லெவலுக்கு மேலே தான் நீங்கள் இந்த லெவலுக்கு மேலே எடுத்துட்டு ட்ரை பண்ணாலே. ஸோ ஏன் நான் இப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்? மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை இந்த மாதிரி ட்ரீட் ஃபஸ்ட்டு இந்த ஜோன் அப்படியே போடணும் அப்படியே கொடுக்குறேன். மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் சேஞ்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி வந்துட்டு மார்க்கெட் எப்படி போயிருக்காங்க கரெக்டாக. திரும்ப இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பிரேக்கு. ஓகே, இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்று, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு இன்டியூஸ்மெண்ட் ஏரியாவில் மார்க்கெட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு கரெக்டாக. இது இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து திரும்பிருக்கு. அப்போது அடுத்து இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க மேஜர் லெவலானா இந்த இடத்துலையும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் வரக்கூடிய நாட்களில் அதுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணணும். 23,000 வந்து 23,000 to 23,900 வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுத்தா 23,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஒரு கண்டிஷன்ஸ். அப்போது இந்த மேஜராக இங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே ஸோ 1 ஹவரில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல பெரிய லெவல் மார்க்கெட் ரிவர்சலே கொடுக்கல. அதனால இந்த இடத்த அப்படியே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி பாருங்களேன். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50% ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். சாரி, 50% இங்கே இருக்குது. அந்த 50% எந்த இடம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த 50% மார்க்கெட் கேப் போனாங்களே, ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் போனாங்களே சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி, அந்த இடத்துக்கு மார்க்கெட் வருது. அப்போது இந்த 50% ஜோன் அப்படிங்கும் போது 23,100 ஜோனு ரொம்ப குரூஷியலாகவே இருக்கும். அப்போது இந்த இடத்த நீங்கள் மேஜராக பார்த்துக்கணும். மார்க்கெட் டவுனில் வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது 23,630 அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஓகேங்களா. அப்போ இதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தலாம். ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். நாளைக்கு எங்கே இருக்க பாசிபிள்? அப்போது நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,050. அப்போது 24,050க்கு மேலே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா 24,050க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் அங்கேருந்து ஸோ 5 மினிட்ஸ் போயிடலாம். 24,050க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு 100 or 150 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே இருக்கிற கீ லெவலாக நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் எப்பயுமே சப்போர்ட் பண்ணும். இந்த இடம் 100. அப்போ அந்த 100ஐயும் பிரேக் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு 200 24,200 வரைக்கும் நாளைக்கு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அது 24,050க்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்தால். அதே போல் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் 24,050க்கு கீழே இருந்தது அப்படின்னா இந்த இடம் 24,000 பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இந்த 24,000க்கும் கீழே மார்க்கெட் இருக்கிறப்ப அடுத்த மேஜர் லெவல் பார்த்தீங்கன்னா 24,800.
ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு கேப் வந்து மார்க்கெட் கொடுத்துட்டு அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆனாங்க. அப்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும். அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு சைட்வேஸில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது எந்த ரேஞ்ச் அப்படின்னா 24,800க்கும் 24,200க்கும் இடையில மார்க்கெட் இருக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பெரியும் கூட, அதனால மார்க்கெட் வந்து ஹை வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு பாசிபிள். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம். ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். அப் சைட் டவுன் சைடை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ட்ரிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதும் கூட நல்லது. அதுக்கு மறாவது நாளுமே மார்க்கெட் ஹாலிடே. ஸோ இதுதான் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. தேங்க்யூ எவ்ரிவன்.